பட்டனை கழட்ட சொல்றது, கம்மலை கழட்ட சொல்றது, மூக்குத்தியை கழட்ட சொல்றது, சட்டையை கழட்ட சொல்றது, இதெல்லாம் கேவலமா இல்லையா? அநாகரிகமா இல்லையா? இப்படி ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தணுமா? இதை தான் நம்ம கூடாதுன்னு நம்ம சொல்றோம். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, நீட் தேர்வு புனிதமானதுதான், அந்த புனிதத்தை வந்து இங்க உள்ள நான் என்ன தேர்வு சொல்றேன், நடத்தும் அதிகாரிகள் தான் கெடுக்கிறாங்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதி மருத்துவரானாங்களா? தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவாங்களா? உங்களால எழுத முடியுமா? இப்ப ஏழை எளிய பாமர மாணவர்கள் எப்படி மருத்துவராக முடியும்? நீங்க இது போன்ற ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து, அது அந்த நுழைவுத் தேர்வுக்கு அந்த தேர்வு எழுத போகக்கூடிய அந்த அறைக்கு அவ்வளவு நெருக்கடிங்க. இதெல்லாம் வந்து சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால இந்த நீட்டு கூடாது என்று எங்கள் தலைவர் அவர்கள் இன்று வரை போராடிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நீட்டை கொண்டு வந்தது யாருங்க? முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள திமுக தானே கொண்டு வந்தது. நீங்க தானே தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? தேர்தல் பரப்புரையில் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சி அமைத்தால் நீட் நுழைவுத் தேர்வே இருக்காது, அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? எங்க அந்த ரகசியம்?